ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல் கலாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் ரெசிபி தான். பிஸ்கெட் யூஸ் பண்ணி எப்படி கேக் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு நான் போர்பான் பிஸ்கெட் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். 2 பிஸ்கெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். பிஸ்கெட் கடையில் இருக்க க்ரீமை வந்து இப்போ நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ க்ரீம்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. பிஸ்கெட்டை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்கெட் மட்டும் நான் ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது ரொம்பவே திக்காக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சமாக நான் பால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பேக்கிங் பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நான் ஈனோ தான் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஈனோவில் வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேக்கெட் பிஸ்கெட்டுக்கு 1/2 பேக்கெட் ஈனோ தான் வந்து சேர்க்குறேன். ஈனோ சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கை வந்து நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் குக்கரை வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. குக்கரோட மூடி போட்டு நீங்கள் மூட வேண்டாம். நார்மலாக ஒரு பிளேட் வச்சு மூடினாலே போதும். இப்போது எதில் வந்து நம்ம கேக் வேக வைக்க போகிறோமோ அதில் வந்து நெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் படுற அளவுக்கு. நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா தடவுனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க கேக் பேட்டரை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு வந்து சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பபிள்ஸ் இருக்கும். ஸோ பபிள்ஸ் வந்து இருந்ததுன்னா கேக் வந்து நல்லா பேக் ஆகாது. நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நான் லைட்டாக மேலோட்டமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேக் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க பாத்திரத்தை வந்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான நட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். கேக்கை ஒரு 30 நிமிஷத்துக்கு வேக வச்சா போதும்.
இப்போ நம்ம பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்ச க்ரீம்ஸ் எல்லாம் லைனாக நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாமே ஈவனாலாம் எனக்கு கிடைக்கல, பாதி க்ரீமெல்லாம் பாதியாக உடஞ்சி தான் கிடச்சிது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லைனாக ஒரு ரோவாக வந்து அதை அடுக்கிட்டு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடுங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இது வந்து சும்மா நம்ம கேக் மேலே ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை செஞ்சுருக்கேன். ரோல் பண்ணிட்டேன். இப்போ நான் கத்தி வச்சு சென்டரில் வந்து கட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன். கேக்கும் வந்து ஆறிடுச்சு. கேக்கை வந்து இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இந்த கேக்கை இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching the video.